கரூர் தாவேகா கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலால் பொதுமக்கள் உயிரிழந்தது தொடர்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் எம்பிக்கள் குழு பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து இந்த துயர நிகழ்வுக்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்த வேண்டும் என பரிந்துரை செய்துள்ளது. இந்த நிகழ்வின் பின்னணியில் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளது. கூட்டத்தில் விஜய் மீது செருப்பு வீசப்பட்டது, ஒரு பெண்மணி கத்திக்குத்து நடந்ததாக கூறியுள்ளார். இந்த சூழ்நிலையில் திமுக சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான செந்தில் பாலாஜி ஊடக சந்திப்பில் பல்வேறு கோணத்தில் குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது. அவை அனைத்தும் வதந்தி என மறுத்து புதிய கதைகளை கூறுவது விசாரணையின் நேர்மையை கேள்விக்குள்ளாக்குகிறது என்று செந்தில் பாலாஜியின் இந்த பதற்றமான அணுகுமுறை அரசியல் தலைவர்களுக்கு சந்தேகம் எழுகிறது. இதனால் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை விசாரணை நடக்கும் நேரத்தில் பதட்டமாக ஊடகங்களுக்கு விளக்கம் அளிப்பது ஏன் என கேள்வி எழுப்பியிருக்கிறார். விஜய் மீது செருப்பு வீச்சு, ஒரு பெண்மணி கூறிய கத்திக்குத்து சம்பவம், தாவேகா வழக்கறிஞர்கள் கோர்ட்டில் சமர்ப்பிக்க உள்ள ஆதாரங்கள், இவை அனைத்தும் நீதிமன்றத்தில் தீர்மானிக்கப்பட வேண்டியவை. ஆனால் விசாரணை நடக்கவிருக்கும் நேரத்தில் செந்தில் பாலாஜி ஏன் ஊடகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார்? இது விசாரணையின் பாதையை மாற்றும் முயற்சியாகவும் அரசியல் நோக்கங்களால் தூண்டப்பட்டதா என்ற சந்தேகத்தையும் எழுகிறது. மேலும் கூட்டம் நடத்த வேலுசாமிபுரம் இடம் தகுதியானதா என்பதை விசாரிக்க திமுக அரசே ஆணையம் அமைத்துள்ள நிலையில் அதை பற்றி செந்தில் பாலாஜி பேச வேண்டிய அவசியம் என்ன என்று அண்ணாமலை கேட்கிறார். கள்ளக்குறிச்சியில் 66 உயிர்களை பலிகொண்ட கள்ளச்சாராய விபத்தின் போது முதல்வர் சென்றதில்லை. தென் மாவட்டங்களில் பருவமழை பாதிப்பின் போது மக்களை சந்திக்காமல் டெல்லி சென்ற முதல்வர் இப்போ மட்டும் ஓடோடி வருவதன் பின்னணி என்ன என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். யார் எங்கே சென்றார்கள், செல்லவில்லை என்று கேட்கும் தகுதி திமுகவிற்கு இருக்கிறதா என்ற கேள்வியும் முன்வைக்கிறார். இந்த சம்பவம் குறித்து கோர்ட்டும் விசாரணை ஆணையம் செயல்பட்டுக் கொண்டிருக்கையில் செந்தில் பாலாஜியின் பதற்றம் உண்மையை மறைக்க முயற்சிக்கவா, விசாரணையின் நேர்மையை பாதிக்கக்கூடியதா, பல சந்தேகங்களை எழுப்புகிறது என்று கூறியிருக்கிறார்.